வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறியதால் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையானது தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதை தொடர்ந்து புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பெய்ய வேண்டிய பருவமழை அதிக அளவு பெய்யவில்லை. இதைப்போன்று இதற்காக இந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் நாளை முதல் சென்னை வானிலை அறிவித்ததன்படி மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. இதன்படி கடலோர மாவட்டங்களிலும் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் அதிக இடங்களில் மழை கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. இதற்காக புதுச்சேரியில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே தெரிவித்ததன்படி பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக துணைநிலை ஆளுநர் தலைமையிலும் 3க்கும் மேற்பட்ட பேரிடர் மேலாண்மை கூட்டங்கள் நடைபெற்று அதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மீன்வளத்துறை சார்பாகவும் இங்கே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடலுக்கு செல்ல வேண்டிய 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. மேலும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்பவர்களுக்கு கடலோர காவல் படையும் அவர்கள் தகவல் தெரிவித்து அவர்களை மீண்டும் கரைக்கு திரும்புமாறும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று வருடம் பெய்ய வேண்டிய பருவமழையானது மிக குறைந்த அளவே பெய்தது. கடந்த ஆண்டு பார்க்க வேண்டுமானால் அதிக அளவில் மழை பெய்தன் காரணத்தினால் சென்னை, புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட அதிக இடங்களில் மிகுந்த பாதிப்பை சந்தித்தது. அதுபோன்று இந்த இடங்களில் மீண்டும் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாதவாறு புதுச்சேரி அரசு இதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. இந்த ஏற்பாடுகளுக்காக பிற்பகலில் இதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்காக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள அதற்கான ஆலோசனைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை மட்டுமின்றி புதுச்சேரியில் இதற்கான ஏற்கனவே பெய்த பேரிடர் காலங்களில் மழை மற்றும் புயல் காரணமாக அதிக அளவில் இந்த இடங்கள் சேதத்தை கண்டறிந்ததன் காரணமாக இது மேலும் இதற்கான அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த புயல் எச்சரிக்கை கூண்டின் காரணமாக மீனவர்கள் யாரும் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதுபோன்று அங்கு கடலில் இருப்பவர்களும் மீண்டும் கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பின் காரணமாக காலை முதலேயே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு குளிர்ந்த காற்றுடன் தற்போது வானிலை நிலவுகின்றது. ஒளிப்பதிவாளர் கலைவானுடன் விக்குமார், நியூஸ் ஒன் தமிழ், புதுச்சேரி.